Hi aspirants of English literature, welcome back to the universe of English literature. Today let's learn about Aeschylus and Sophocles. They are coming under ancient literature. We need to cover these writers for UGC NET English exam and for other exams. Aeschylus பற்றி சொல்லணும்னா இவரை ஃபாதர் ஆஃப் ட்ராஜடி அப்படின்னு சொல்லுவாங்க. இவருக்கு முன்னாடி ட்ராமாஸில் ஒரு கேரக்டர், அதுக்கப்புறமா கோரஸ் மட்டும்தான் இருப்பாங்க. ஆனால் இவர் தான் பல கேரக்டர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்களுக்குள்ள கான்ஃப்ளிக்ட் வர மாதிரி நாடகத்தை மாற்றினார். அரிஸ்டாட்டில் சொல்கிறபடி நாடகத்தில் செகண்ட் ஆக்டரை ஃபஸ்ட்டு இவர் தான் சேர்த்தாரு. இவர் 70க்கும் மேற்பட்ட நாடகங்களை எழுதியிருக்காரு. ஆனால் இப்போ வெறும் 7 நாடகங்கள் மட்டும்தான் மிஞ்சி இருக்குது. 3 நாடகங்களை தொடர்ந்து ஒரே கதையாக சொல்கிற ட்ரிலஜி முறையை இவர் தான் கொண்டு வந்தார். இவரோட புகழ்பெற்ற ஒரஸ்டியா அதுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக இருக்குது. அதே மாதிரி சோபக்லீஸ் பற்றி சொல்லணுன்னா இவர் தன்னோட காலத்தில் 123 நாடகங்களை எழுதியிருக்காரு. அதில் இப்போ 7 நாடகங்கள் மட்டும்தான் முழுசாக கிடச்சிருக்கு. அதெல்லாம் அஜெக்ஸ், ஆண்டிகோன், தி உமன் ஆஃப் ட்ராஹீஸ், இடிப்பஸ் தி கிங், எலக்ட்ரா, பிலோக்டிடீஸ், லாஸ்ட்டாக எடிப்பஸ் அட் கொலோனஸ். இதில் இடிப்பஸ் ஆண்டிகோன் கதைகள் ரொம்ப பிரபலமாக இருந்துச்சு. இதையெல்லாம் சேர்த்து தீபன் நாடகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்கிலஸை விட கதாபாத்திரங்களோட உணர்ச்சிகளையும் குணாதிசயங்களையும் இன்னும் ஆழமாக இவர் படம் பிடிச்சு காட்டியிருப்பார். சுருக்கமாக சொல்லப்போனால் எஸ்கிலஸ் நாடகக்கலைக்கு ஆரம்பகட்ட அமைப்பை கொடுத்துருக்காரு. சோபக்லீஸ் அந்த கதாபாத்திரங்களுக்கு உயிரோட்டமான ஆழத்தை கொடுத்தாரு.